அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2025ஆம் ஆண்டின் தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற 10ஆம் நாள் நிகழ்வான பறவைகள் அறிவோம் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள முனைவர் வே. கிருபானந்தினி அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை வடிவமைத்த முதன்மை மற்றும் தலைமை பொறியாளர் திருமிகு சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்றுள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். சிறப்பு செய்தல். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் முதன்மை மற்றும் தலைமை பொறியாளர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நன்றிங்க ஐயா. தற்பொழுது தொடர்ந்து நம் கட்டிடத்தை வடிவமைத்த முதன்மை மற்றும் தலைமை பொறியாளர் ஐயா அவர்கள் சில நிமிடங்கள் தங்களோடு உரையாடுவார். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், துணை பொது நூலக அலுவலர், உதவி நூலக அலுவலர் மற்றும் அந்த அனைத்து சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கும் எல்லாத்துலேயுமே முக்கியமானது செல்வத்திலேயே திறந்த செல்வம் குழந்தை செல்வம்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் மத்தியில் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதற்காக நூலக அலுவலர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது ஒரு எதிர்பாராத எனக்கு ஒரு நிகழ்ச்சி. நான் மதுரையிலே இன்று காலை தான் இருந்தேன். நான் எப்பொழுதுமே இந்த நூலகத்தை, கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நான் தான் தலைமை பொறியாளராக இருந்து இதனுடைய ஃபவுண்டேஷனில் இருந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் வாட்டர் டேங்க் போடுறது வரைக்கும் கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்லேயும் டிசைன் ஆக்டிவிட்டீஸ்லேயும் உள்ளே இருக்க ஃபால் சீலிங்லேருந்து ஃப்ளோரிங்லேருந்து உங்களுக்கு எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டியும் நான் சூப்பர்வைஸ் பண்ணி என்னுடைய ஒரு கட்டிடம் மாதிரி இதை ஒரு டீம் எஃபெக்டில் பொறியாளர்கள்லாம் சேர்ந்து கட்டினது இதில் இது வரைக்கும் 17 லட்சம் பார்வையாளர்கள் போயிருக்காங்க. நம்மளை முதலமைச்சர் கூட அதை ட்வீட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பெருமையான ஒரு கட்டிடம். இதை முன் உதாரணமாக வைத்து தற்பொழுது கோயம்புத்தூரில் ஒரு பெரிய நூலகம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் திருச்சியிலையும் நூலகம் கட்டுறாங்க. இது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பிரபலம் அடைந்திருக்கிறது என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் எங்களுடைய பங்கு முந்தைய தலைமை பொறியாளராக இருந்து ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறதுனால நான் எப்போ மதுரைக்கு வரும்போதும் இந்த நூலகத்தில் நான் தனியாக இந்த மாதிரி குழந்தைகள், உங்கள் பேரண்ட்ஸு, மற்ற நூலக பிரியர்கள் படிக்கிறவங்கெல்லாம் பார்த்து நம்ம உருவாக்கின இந்த கட்டிடம் எப்படி பயன்படுறதுன்னு பார்த்து மற்றற்ற மகிழ்ச்சியை அடைவேன். அது தனியாக வருவேன். அந்த மாதிரி இன்றைக்கி திடீர்னு நான் தனியாக உள்ளே ரிஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது நம்ம துணை நூலகர் சார், நீங்கள் தான் அந்த நீங்கள் வாங்க சார், இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கணும்னு சொல்லி அழைத்தாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சி எதிர்பாராத நான் உங்களை எல்லாம் சந்தித்து மற்றற்ற மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கிறது. குறிப்பாக குழந்தைகள் இங்கே இருக்காங்க. இவங்க தான் நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இவங்க தான் இந்தியாவோட எதிர்காலம், இவங்க கையில் தான் இருக்குது. அவங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாய்ப்பளித்ததற்காக நூலக துணை அதிகாரி, உதவி அதிகாரி மற்ற எல்லாருக்குமே நான்
நன்றி சொல்லிக்கிறேன். மேடம் சிறப்பு விருந்தினர் மேடம் அவர்களையும் அவருக்கும் வாழ்த்து தெரிவித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமக்கான நேரம் ஒதுக்கி சிறிது நேரம் மிக அழகாய் உரையாடிய ஐயா அவர்களுக்கு மிக மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் உதவியாளர் திருமிகு முருகவள்ளி அவர்கள் அறிமுகம் செய்திடுவார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் பறவைகளை அறிவோம் என்னும் நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முனைவர் வே. கிருபாநந்தினி அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இவர் விலங்கியல் துறையில் முதுகலை பட்டமும் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டமும் பெற்றவர். இவர் 2012 முதல் 2025 வரை இந்திய மாநிலங்களில் இறக்கும் பறவைகளை கண்டறிந்து அதன் இறப்பிற்கான காரணங்களை ஆராய்ச்சி செய்தவர். இவர் குழந்தைகளுக்காக பறவைகளை பற்றிய தொடரை விஞ்ஞான துளிர் என்னும் மாத இதழில் எழுதி வருகிறார். இவர் தொடர்ந்து ஆய்வு கட்டுரைகளை தமிழில் எழுதி வருகிறார். இவரது திறமையான ஆராய்ச்சிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பாக சார் தற்செயலாக தான் வந்தார். ஸோ வாங்க சார், நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு சொன்னோம். எந்த ஒரு இது இல்லாமல் நான் கட்டின பில்டிங் உடனே வாரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஸோ சாருக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தாக சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார். தற்போது நம் சிறப்பு விருந்தினர் நிகழ்வினை தொடங்குவார். பேசலாமா? எல்லாம் ஜாலியாக இருக்கீங்களா? இல்லை சும்மா பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபெதர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வர சொன்னாங்களா? பயங்கரம். எல்லாம் எங்கேருந்து தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எடுத்தீங்களா? சூப்பர் சூப்பர். நான் அதுக்கு அப்புறமேல் வரேன். தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எடுத்தீங்களா? இல்லை பேர்ட்ஸ்லேருந்து பிடுங்கிட்டு வந்துட்டீங்களா? பத்தியா யார் அது? யார் பேர்ட்ஸ்லேருந்து என்ன பேர்டு கொண்டு வந்திருக்கீங்க? அப்படி பேர்டு எப்படி கையில் பிடிச்சிங்க? அதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம். அதனால் பிடிச்சி பிடிச்சிட்டுன்ட்டீங்க. பாவம் இல்லையா பேர்ட்ஸு? சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி எல்லோரும் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஓகே ஓகே. நான் ரொம்ப ஃபார்மலாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஜாலியாக போய்க்கலாம். நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே பெரியவங்களுக்காக பறவைகள் பற்றி பேச வந்தேன். அதுக்கப்புறம் சார் வந்து குழந்தைங்க நிகழ்ச்சி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. ஸோ இந்த லைப்ரரியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே எனக்கு பேர் தெரியல. ஸோ எல்லா மேமே நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. எல்லாத்தினாலையும் நடத்த முடியாது. இப்போ நிறைய சோசியல் மீடியாவில் வந்து மீம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. இன்னைக்கு கோடை காலம் வந்துருச்சு, குழந்தைகளை வச்சு எப்படி பெற்றோர்கள் சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. நிறைய மீம்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அவங்கவுங்க குழந்தைங்கள பெற்றோர்களே சமாளிக்க முடியாத சூழலில் இப்படி டெய்லியுமே இன்றைக்கி 10வது நாள் ப்ரோக்ராம் வந்து லைப்ரரி சார்பாக லைப்ரரி அலுவலர்கள் வந்து இவ்வளோ தூரம் சிறப்பாக ஃபெட்டப் ஆகாமல் டயர்ட் ஆகாமல் நடத்துறதுக்கே வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ அது இல்லாமல் எங்களை மாதிரி டெய்லி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு என்னையும் அதில் பங்கெடுக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் இங்கே வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ இது ரொம்ப பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சரி, ஓகே. இப்போ டாபிக் உள்ள போகலாமா? பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க இந்த பேர்ட்ஸ் எல்லாம்? வீட்டு பக்கத்துல எல்லாம் பார்த்ததே இல்லையா? எந்த ஜூவில் பார்த்துருக்கீங்க? வண்டலூர் ஜூ, அப்புறம் மைசூர் ஜூ. ஓகே. ஆனால் எல்லாருமே பார்த்துருக்கீங்க அப்படி தானே?
பென் குயின், அண்டார்டிகா எல்லாம் ஆன்சர் சூப்பராக சொல்கிறீங்க. இதுவும் ஹம்மிங் பேர்டா? ஆனால் இது ஹம்மிங் பேர்ட் அப்படி தானே? இதில் எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? இது ஹம்மிங் பேர்டு தானே? ஓகே, இது ஹம்மிங் பேர்டு தான். இது அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இது நம்ம ஊர்லேயே இருக்கிற பேர்டு. ஆனால் நம்மளுக்கு தெரியல தானே, கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் தானே, அப்படி தானே? ஓகே, ஏன் நம்ம ஊரில் இருக்கிற பேர்டு நம்மளுக்கு தெரில? ஏன்னா இது ரெகுலராக நம்ம வீட்டில் ஸ்கூலில் இருக்கிற பேர்டு தான். ஆனால் நம்ம கவனிக்கல, அப்படி தானே? ஓகே, நிறைய ஈகோ சிஸ்டம் எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில். படிச்சது இல்லையா? வாட்டர் ஈகோ சிஸ்டம், லேண்டு, இதெல்லாம் படிச்சதே இல்லையா? ஓகே, சின்ன கிளாஸில் வந்திருக்காதா இருக்கும். நம்மளுக்கு வந்து குறிஞ்சி, முல்லை, மருதமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லா நிலப்பகுதியிலையுமே வந்து பேர்ட்ஸ் இருக்கும். நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் வந்திருக்கா உங்கள் புக்ஸில், ஸ்கூல் புக்ஸில்? ஸோ அவ்வளோல பேர்ட்ஸ் வந்து நம்ம ஏன் பார்க்கணும்? பேர்ட்ஸ்னால என்னென்ன யூஸ் இருக்கு? பேர்ட்ஸ்னால யூஸே இல்லையா? என்ன யூஸு? ஹனி தரும். வேற? எக்கு தரும். வேற? ஃப்ளை பண்ணும். வேற? கோழி முட்டை கொடுக்கும், சிக்கன் கொடுக்கும். அப்புறம் வேற என்னென்னலாம் தரும் பேர்ட்ஸ்? சீட் டிஸ்போசல். சூப்பர், எல்லோரும் கிளாப் பண்ணுங்க. அவங்க தான் கரெக்டாக சொல்லிக்கிறாங்க. சீட் டிஸ்போசல். சீட் டிஸ்போசல்னால என்ன நடக்குது நீங்களே சொல்லிடுங்க. அதை வந்து அவங்க சாப்பிட்ற சீட்ஸ் எல்லாம் அவங்க வந்து எக்ஸிட்ராலேருந்து கீழே போகும்போது அதுலேருந்து பிளான்ஸ் வளரும். சூப்பர், அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதை எக்ஸ்க்ரீட்டாலேருந்து அந்த விதை போகும்போது நிறைய மரம் வளைக்கும். வேற என்ன யூஸ் பேர்ட்ஸை வச்சு? நம்மளுக்கு யூஸே இல்லை இல்லையா? வீட்டில் கிளியெல்லாம் வளர்க்கவே இல்லையா? எத்தனை பேர் கிளி வளர்க்குறீங்க? எத்தனை பேர் கிளி வளர்க்குறீங்க? கை தூக்குங்க. சூப்பர், தெளிவாயிட்டீங்க. எந்த கிளாஸு? ஓகே, கையை கீழே போடுங்க. அப்போ கிளி நம்மளுக்கு யூஸே இல்லையா? அப்புறம் வேற என்ன பேர்டு யூஸு? வல்ச்சர் என்ன யூஸ் ஆகுது? ஓ பயங்கரம், யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இது? ஓ சூப்பர், பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. வேற? கோழி அலாரம். சூப்பர், வித்தியாசமான ஆன்சர். காலையில் கோழி அலாரம் அடிக்குது நம்மளுக்கு, அப்படி தானே? நீங்கள் மொபைல்லாம் அலாரம் வைக்கிறது இல்லையா? ஓகே, வேற என்ன பேர்டு? ஃபுட் செயின் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது என்னது? டோராலாம் பார்க்க மாட்டீங்களா? ஓகே, அந்த ஃபுட் செயினில் எல்லா பிளேஸ்லையுமே பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு தான் நீங்கள் சொன்ன வல்ச்சரிங்க வந்துருச்சா? இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து நெக்டரை சாப்பிட்ற பேர்டு. பூவில் இருக்கிற தேனை உறிஞ்சி சாப்பிட்ற பறவையிலிருந்து க்ளீன் பண்ணுற வல்ச்சர்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஃபுட் செயினில் எல்லா பிளேஸ்லையுமே யார் இருக்காங்க? பேர்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இது என்னது? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா நீர்நிலைகள்லாம்? பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த பேர்டு பார்த்துருக்கீங்களா? கிங்ஃபிஷர் பார்த்துருக்கீங்க தானே? இந்த பேர்டு எங்க? இதெல்லாம் எங்க பார்த்துருக்கீங்க? எல்லாருமே ஜூல தான் பார்த்துருக்கீங்க. வீட்டு பக்கத்தில் நீர்நிலைகள் எல்லாம் பார்க்கலையா? இது பார்த்துருக்கீங்களா? ஓகே, இதோட வாயில் என்ன இருக்கு? அதனால இதுக்கு பேர் நத்தை கொத்தி நாரை. ஓகேவா? இங்கிலீஷில் ஓப்பன் பில் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளமிங்கோ எப்படி சாப்பிடுது? நம்மளாம் எப்படி சாப்பிட்றோம்?
ஃப்ளமிங்கோ எப்படி சாப்பிடுது? ஃபில்டர் பண்ணி சாப்பிடுது, ஓகேவா? ஏன்னா அது பிளாங்டான்ஸை சாப்பிடுது, அதனால தான் அது வந்து பிங்க் கலரில் இருக்குது. பிளாங்டான்ஸ் கண்ணுக்கு தெரியாமல் உயிரினங்கள் தண்ணியில் இருக்கும்ல, அதை சாப்பிட்றதுனால தான். இது என்னது? சன்பேர்ட். நம்ம ஹம்மிங் பேர்டுக்கும் சன்பேர்டுக்கும் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம்ல. இன்னையிலேருந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணோம்? வீட்டில் போயிட்டு பேர்ட்ஸை அப்சர்வ் பண்ணும், ஓகேவா? ஸ்கூலில் வீட்டிலலாம் பேர்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இந்த பேர்டெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். சரி, மேம் கிட்ட நம்ம சொல்லிடலாம். இதோட வாய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்கு. ஆமாம், இந்த பூக்குள்ள இருந்து நெக்டர் எடுக்கிற அளவுக்கு இருக்கா? இதை ஞாபகம் வச்சுப்பீங்களா? இந்த பேர்டு பேர் வந்து லோட்டன் சன்பேர்டு. அந்த லோட்டன்றது வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக பேர் வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் பேரையெல்லாம் வைக்கலாமா? பட்டர்ஃப்ளைக்கு, பேர்ட்ஸுக்கு, ஸ்னேக்ஸுக்கெல்லாம் உங்கள் பேர் வைக்கலாமா? அடுத்தடுத்து வரவங்க உங்கள் பேரை வச்சு சொல்லி கூப்பிடுவாங்களா, வேண்டாமா? ஏன் ஏன் வேண்டாம்? பட்டர்ஃப்ளை, பேர்ட்ஸுக்கெல்லாம் உங்கள் பேர் வைக்க வேணாமா? அங்கே இருக்கிறவங்க வேண்டான்றாங்க. அப்போ நீங்களாம் என்ன பண்ணோம்? பேர்ட்ஸுக்கு, பட்டர்ஃப்ளை, ஸ்னேக்ஸுக்கு, அனிமல்ஸுக்கெல்லாம் உங்கள் பேர் வைக்கணுன்னா நீங்களாம் என்ன பண்ணோம்? நீங்களும் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும், சயின்டிஸ்ட் ஆகணும். இது என்னது? நம்ம வந்து பேராகீட்டுன்னு சொல்லணும், ஓகேவா? மேலே இருக்கிறதெல்லாம் பேராகீட்டு. நீங்கள் வளர்க்குறீங்கல்ல கிளி, அது இப்படி தான் வந்து அடைச்சி கொண்டு வந்து பழக்கப்படுத்துவாங்க, ஓகே? பரவாயில்லையா? பெட்ஷம் எங்கேருந்து கிளி வாங்குனீங்க? கடைக்கு எப்படி கொண்டு வராங்க? இப்படி அடைச்சி தான் கொண்டு வராங்க, பரவாயில்லையா? ஆமாம், சட்டப்படியே வந்து அது தண்டனைக்குரிய விஷயம், அதனால தான் அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு. இது என்ன பேர்டு? ஆமாம், நீங்கள் நிறைய பேர் வந்து ஒயிட் கலர் ஃபெதர் வச்சுருக்கீங்கள, ஒயிட் கலர் ஃபெதர், பியூர் ஒயிட் கலர் ஃபெதர் வச்சுருக்கிறவங்களாம் கைத்துக்கு. எங்கேருந்து எடுத்தீங்க? பிராய்லர் கோழியா இல்லை எங்கேருந்து எடுத்தீங்க? வீட்டு கோழியிலேருந்து எடுத்தீங்களா? வேற பியூர் ஒயிட் கலர் ஃபெதர் வச்சுருக்கீங்கள, எங்கேருந்து எடுத்தீங்க? இந்த ஃபெதர் கீழே கிடந்து எடுத்தீங்க? புறா ரெக்கையா? சூப்பர். பியூர் ஒயிட் கலர் ஃபெதர்ஸ் யார்கிட்டயுமே இல்லையா? எங்கேருந்து எடுத்தீங்க? சூப்பர். எங்கேருந்து எடுத்தீங்க? எல்லாருமே பிராய்லர் கோழியிலேருந்து எடுத்தீங்களா? யாருமே கீழே கிடந்து எடுக்கலையா? எங்கேருந்து எடுத்தீங்க? பிராய்லர் கோழி தானா? கீழே இருந்து எடுக்கலையா? சரி, பரவாயில்ல. இந்த பறவையோட பேர் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ஆமா, இது வந்து உன்னி கொக்கு, ஓகேவா? மாடெல்லாம் இருக்கும்ல, மாட்டு பின்னாடியே இருக்கும். வயல்வெளிகள்ல எல்லாம் மாட்டு பின்னாடியே இருந்திருக்கும். இது தெரியுமா? ஓகே, ரெட்டைவால் குருவி. ஆமா, இல்லைன்னா கரிச்சான். இங்க பாருங்க, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்? இதுக்கப்புறம் கேம்ஸ் இருக்கு, இதை கவனிச்சிங்கன்னா தான் இந்த கேம்ஸ்ல வின் பண்ண முடியும். வின் பண்ணுமா வேணாமா கேம்ஸ்ல? அப்ப பேசாம கவனிக்கணும்ல. இதுவும் வந்து இன்செக்டை சாப்பிட்ற பேர்டு தான், ஓகேவா? இது ஆனால் கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கும், நம்ம எப்போவாவது தான் பார்க்க முடியும். இதுவும் இன்செக்ட், மேக்ஸிமம் இது எல்லாமே இன்செக்டை சாப்பிட்ற பேர்ட்ஸு. ஆமாம், மரங்கத்தியோட வாய் எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணுறீங்களா? உட்பெக்கரோட வாய், இவங்களோட வாயெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இவங்கெல்லாம் இன்செக்டை சாப்பிடுவாங்க. ஆமாம், இதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? ஓகே, மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த மலைப்பகுதியில் மட்டுமே இருக்கிற பேர்ட்ஸ் தான் இதெல்லாம், வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இது எல்லாமே அழிஞ்சிட்டு வர்ற பேர்ட்ஸ். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன ஆகும்? ஆமாம்,
இந்த பேர்டோட பேர் வால்காக்கை. இது தவளை, ஒடக்கா, ஓணான் அதெல்லாம் வந்து வேட்டையாடி சாப்பிடும். இது யாரு? ஆமாம், அவங்கெல்லாம் எலியை பிடிச்சி சாப்பிட்ற ஆந்தை. இவங்கெல்லாம் வந்து விவசாய நிலங்களில் இருக்கிற எலியை வந்து பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ அந்த இன்செக்டை சாப்பிட்ற பேர்ட்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா இன்செக்ட் என்னவும் நிறைய ஆயிருமா? அப்போ நிறைய இன்செக்ட், நம்மளை விட இன்செக்ட் நிறைய ஆயிடுச்சுன்னா நம்ம என்னவோ எல்லா இன்செக்டும் நம்மளை கடிச்சிரும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இன்செக்டை சாப்பிட்ற பேர்ட்ஸு. ஓகே, ஆந்தை மாதிரி அவள்லாம் வந்து எலியை பிடிச்சி சாப்பிடவே இல்லைன்னா எலி என்னாகும்? நிறைய ஆயிரும். ஆமாம், அப்போ நம்மளுக்கு சாப்பாடே கிடைக்காது. இல்லை, அரிசி எங்கேருந்து வருது? மெஷின்லேருந்து வருதா? வயல்லேருந்து வருது. சூப்பர். அந்த வயலில் இருக்கிற எல்லா அரிசியும் எலியே சாப்பிட்டுச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்குமா சாப்பாடு? அப்போ அந்த எலியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆந்தை வேணும்ல. இவ்வளோ யூசஸ் பேர்ட்ஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டோமா? இப்போ ஃபுல்லாக அடுத்தடுத்து கேம்ஸுக்கு போகலாம். ஓகேவா? அடுத்த பிபிடி முடிச்சதுக்கப்புறம் குரூப்பாக பிரிச்சுக்கலாம். ஓகே மேம், அது இப்போயே கழிச்சிட்டோம்னா அவங்களை கொண்டு சேர்க்கணும். ஓகே. புரிஞ்சுதா நான் பேசுனது? புரிஞ்சுதா இல்லை புரியவே இல்லையா? புரிஞ்சிருச்சா? எல்லாம் பேர்ட்ஸ் வீட்டில் வந்து அலாரம் அடிக்குன்னு அவங்க சொன்னாங்கல்ல. கோழி வந்து காலையில் கூவுறது நம்மளுக்கு அலாரம் அடிக்கும். மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் கத்துறது கேட்டிருக்கீங்களா? சவுண்ட் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, இப்போ எல்லாரும் அமைதியாக இருக்கணும். நான் பேர்ட்ஸ் சவுண்டை தான் ப்ளே பண்ண போகிறேன். அது என்ன பேர்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுக்கு க்ளூ வந்து இங்கேயே கொடுத்துருக்கேன். இந்த 3 பறவையில் ஏதோ ஒரு பேர்டோட சவுண்டு தான் இங்கே இருக்குது. அந்த 3 பேர்டில் எந்த பேர்டுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பீங்களா? பார்ப்போம். ப்ளே ஆகலைங்களா? அந்த ப்ளே பட்டன். ஓகே, நானே கேட்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? பச்சை கிளி. பச்சை கிளின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்கணும் அமைதியாக. பச்சை கிளின்னு சொல்கிறவங்க ஒரு 2 பேர்டுக்கு ஒரே ஆள் கை தூக்கக்கூடாது. நான் பார்ப்பேன். ஓகே, கை கீழே போடுங்க. அடுத்தது ஹவுஸ் பேரோ. அவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய கேட்டிருக்கீங்களா ஹவுஸ் பேரோட கால்? மைனா. மைனா கான்ஃபிடென்ட்டாக எப்படி இதை மைனான்னு சொல்கிறீங்க? கேட்டிருக்கீங்களா மைனா கால்? எங்கே கேட்டிருக்கீங்க? யாரோ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இது மைனா கேள்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்க. பேரட்டும் ஸ்பேரோட சவுண்டு கேட்டிருக்கேன், மைனாவோட சவுண்டு கேட்டதில்லை, அதனால சொல். சூப்பர், நல்லா ஸ்க்ரூட்டினைசிங். வேற நான் வந்து ஷார்ஜாவில் இருக்கும் போது ஃபுல்லாக ஹவுஸ் பேரோ தான் கத்திக்கிட்டே இருக்கும். அதோட சவுண்டு மட்டும்தான் இது இருக்கும். பயங்கரம் பயங்கரம். ஆனால் சொல்கிற ஆன்சர் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்படி சொல்ல மாட்டாங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இது யாரோடது? மைனாவோட கால். ஓகேவா? சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணோம்? இனிமேல் வீட்டில் போயிட்டு பார்க்கறதும் இல்லாமல் காதில் சும்மா நீங்கள் வேறு ஏதாவது கார்ட்டூன் மாதிரி விளையாடிட்டே கூட இதை கேட்கலாம். ஓகே சார். இன்னொருக்கா கவனிங்க. இல்லை இல்லை முன்னாடி இப்போ அமைதியாக இருந்து இதை ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. ஓகேவா? கவனிங்கன்னு சொல்றதுக்கு தான் சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட். 3மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னைக்கு போயிட்டு
எல்லா பேர்டும் சவுண்டு போடும்போது கவனிக்கணும், சரியா? ஆ ஓகே ஓகே ஓகே, கரெக்ட், எல்லாருமே கரெக்டாக தான் சொல்கிறீங்க. கிங்ஃபிஷர் எல்லாம் வீட்டு பக்கத்தில் தண்ணி பக்கத்துல எல்லாம் இருந்து கேட்டிருக்கீங்களா? ஓகே. ஆனால் கழுவோட கழு ஓகே ஓகே, நான் தான் அவள் ஃபோட்டோவோட போட்டனே. ஆனால் அது அனிமேஷன். அவள் முன்னாடி காட்டினது இது வந்து ஹம்மிங் பேர்டே நம்ம ஊர்ல இல்லைல்ல. நைட்டு வந்து இந்த பேர்டு இருக்கும், ஆந்தை எல்லாம் நைட்டு தானே இருக்கும். அவள் அதே மாதிரி அவள் இருக்கிற அதே டைம்ல இந்த பேர்டு இருக்கும். ஓகே ஓகே, கம் பேட் வந்து பேர்டா? பேட் வந்து குட்டி போடும் பாலூட்டி, மேமல். ஓகேவா? தமிழ்ல பாலூட்டி, இங்கிலீஷ்ல மேமல். அது முட்டை வச்சு குஞ்சு பொரிக்காம என்ன பண்ணும், நம்மள மாதிரி குட்டி போடும். ஓகேவா? இன்னொரு அப்ளை பண்ணுங்க. பேட் மேமல் பேர்ட்ஸ்ல. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஃப்ராக். நல்ல கஷ், ஆனா ஃப்ராக் இல்ல. பட் நைட்டுன்றதுனால ஃப்ராக். ஐயா உங்களுக்கு இல்ல, அடுத்து ஏரோ மார்க் கொடுத்தீங்கனாலே வருமே. ஏரோ மார்க் இது வந்து ஸ்லைடு ஷோ. ஓகேங்களா? நீங்க இதுல எஸ்கேப் ஆக தேவையில்ல. இது வந்து இருக்கா, இந்த ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேர்டு வருதுல. இது என்ன பேர்டுன்னு தெரியுமா? ஃபர்ஸ்டே பேர் பார்த்துட்டீங்க, அதனால கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி ஏரோ மார்க். ஆமா, இங்கிலீஷ்ல வந்து நைட்ஜார், தமிழ்ல பக்கின்னு திட்டு வாங்கியிருக்கீங்களா? எல்லாரும் திட்டுவாங்களா? இனிமேல் அது சந்தோஷமா கேட்டுக்கலாம். ஓகேவா? என் பறவை பேர் சொல்லி என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன, சரியா? இது வந்து நைட்டு அவளெல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த பேர்டும் நைட்டு தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கும். சரியா? ஆனால் கண்டிப்பாக பக்கத்தில் நிறைய மரம் செடி கொடியெல்லாம் இருந்தால் இந்த பேர்டு சவுண்டை நீங்கள் தாராளமாக அமைதியாக இருந்தால் கேட்கலாம். வீட்டில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணாமல், டிவியில் கார்ட்டூன் பார்க்காம எப்படி இருக்கணும், அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த பேர்ட் சவுண்ட் எல்லாம் கேட்கும். நம்மளுக்கு வந்து சன் பேர்டுக்கும் ஹம்மிங் பேர்டு அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஹம்மிங் பேர்டுன்ற பேர் தெரியுது, நம்ம வீட்டில் இருக்கிற பேர்டு தெரில. அப்படி தானே கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்னா ஆமாம், ஸ்க்ரீனையெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம என்விரான்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணோம். அப்சர்வ் பண்ணுவீங்களா இன்றைக்கி நைட்டு போயிட்டு? இல்லை இன்றைக்கி ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களா? ம், தம்பி ஒரு 20 பேரை அப்படியே ஒரு ரவுண்ட் ஆஃப் சர்க்கிளில் பண்ணுங்க. இங்கே மட்டும், மற்றவங்களாம் அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. சர்க்கிள் அப்படி சர்க்கிளாக இருக்கணும். மற்ற உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. நீங்களாம் அப்படியே நாங்களே கூப்பிட்டுக்கிறோம். நீங்கள் அப்படியே உட்காருங்க பாப்பா. அப்படியா? கொஞ்சம் லைட்டாக பின்னாடி வாங்க. 20 பேர் 2 டீம் சார். ஆனால் மற்றவங்கலாம் ஹாஃப் சர்க்கிள் இருந்தால் போதும். 20 பேர். ஆனால் இப்போ ஏன் குட்டி குட்டி ரவுண்டாக உட்கார வச்சுருக்கோம்? 20 பேர் தனியாக எடுத்துடலாம் சார். இந்த கார்டு இருக்குல்ல, அது கேம் தான் சார். இது அட்டை. இந்த அட்டையை வந்து கீழே பிரிச்சு வச்சுருவோம், படுக்க வச்சுருவோம். 2 டீம் வந்து 2 டீமாக இந்த அட்டையை எடுப்பாங்க. அடுத்த கேம். ஹலோ
கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குது. தம்பி அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க எல்லாருமே. நீங்க நீங்க இவங்க மட்டும் கொடுங்க, மற்றவங்க கவனிப்பாங்க. அதனால தான் என்ன சொன்னேன்னா, நான் பேசுறது கேட்கவே மாட்டேங்குது ஏன்? ஹலோ, அமைதியா இருங்கப்பா தம்பி, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, அப்பதான் மேடம் சொல்ற கேட்கும். கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம விளையாடலாமா? அதுக்கு அமைதியா இருந்தா தானே கேம் புரியும். ஓகே ஓகே. இதுல எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஆமா 20 பேர் வந்து ஒரு டீம்ல வந்து இந்த சைடு நீங்க ஆமா மத்தவங்க. ஓகே, நீங்க மீதி எல்லாத்தையும் அங்க போய் ஹாஃப் சர்க்கிள் உட்கார வைங்களேன். ஹாஃப் சர்க்கிள்ல அப்பதானே இங்க இருந்து பார்த்து அங்க எல்லாத்தையுமே அந்த 20 பேருக்கு தவிர மீதி எல்லாத்தையுமே ஹாஃப் சர்க்கிள்ல உட்கார வைக்கணும் வரிசையா. ஹாஃப் சர்க்கிள்ல ஆமா சார். இங்க இவங்கள 10 பேரா இவங்கள 10 பேரா நான் பிரிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போங்க, நீங்க விளையாடலையா? நிறைய இருக்கு, எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணணும். எல்லாரும் எந்திரிச்சு கார்னர்ல உட்காருறீங்களா? எல்லாருமே எந்திரிச்சு பவுண்டரியில உட்காருவோம்ல, அதே மாதிரி ஹாஃப் சர்க்கிள்ல பவுண்டரியில உட்காருங்க. எதுக்காகனா 20 பேர் தான் விளையாட போறாங்க. ஏன்னா இதுல அவ்வளவுதான் இருக்கு. 20 பேர் விளையாடுறத உங்களுக்கு எல்லாம் புரியணும்ல. அப்ப நீங்க எல்லாருமே அவங்க விளையாடுறத பார்க்கணும்ல. எப்படி இப்படி உட்கார்ந்தா பார்க்க முடியாதுல்ல. அதனால பாக்ஸ் மாதிரி ஹாஃப் சர்க்கிள்ல உட்காருங்க. இவங்க 20 பேர் விளையாடுவாங்க. பாக்ஸ் மாதிரி பெரிய பாக்ஸ் பின்னாடி போய் உட்காருங்க. இங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க? 20 பேர் இருக்கீங்களா? 10 ரெண்டு சைடு நீங்களே பிரிங்க. 10 பேர் ஃப்ரெண்ட்ஸோட சேரக்கூடாது. நில்லுங்க. 10 பேர் எங்க போறீங்க? 10 பேர் 10 பேர் 10 பேர் போங்க. எதுக்கு எல்லாரும் ஒரே இடத்துல வரீங்க கூட்டமா? 10 பேர் கரெக்டா நில்லுங்க. நீங்க பெரிய குழந்தைங்களா நிக்க வைக்கலாம்ல. 10 பேர்த்து நீங்க கூப்பிட்டுக்கலாம்ல. பாவம் அந்த குட்டி பசங்க எங்க போறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அந்த சைடு நில்லுங்க. 10 பேர் இந்த சைடு. ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்கல்ல, பிபிடில இதை இங்க கீழ அடுக்குங்க. இப்படி சும்மா போடுங்க. பிபிடில பாத்தீங்கல்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணல போட்டோஸ் எல்லாம் காட்டி. அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்போ அவங்க என்ன கேம் விளையாட போறாங்கன்னா, உங்க எல்லாத்தையும் வச்சு எல்லா கேமும் விளையாட முடியாதுல்ல. அதனால நிறைய கேம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அமைதியா இருந்தீங்கன்னா அவங்க விளையாடுறது கவனிச்சாதான் நம்ம அடுத்தடுத்த கேம் நிறைய விளையாட முடியும். ஓகேவா? கவனிப்போமா? அமைதியா இல்ல பேசுவோமா? இல்ல கேமை கேன்சல் பண்ணிடலாமா? எல்லாம் வீட்டுக்கு போலாமா? டிவி பார்ப்போமா? அப்ப அமைதியா இருந்தா தானே கவனிக்க முடியும். அப்பதானே அடுத்த கேம்ல வின் பண்ண முடியும். இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கார்ட்ஸ்ல வந்து ஒரே ஒரு கார்டு மட்டும் கொடுங்க. கார்ட்ஸ்ல வந்து பேர்ட்ஸ் போட்டோ இருக்கு. ஓகேவா? பின்னாடி வந்து அது என்ன சாப்பிடும், எங்க வாழும்னு போட்டிருக்காங்க. இப்போ நான் பேர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணனா போட்டோ காட்டி ஒவ்வொரு பேர்டும் எங்க வாழும் என்ன சாப்பிடும்னு சொன்னேனே, சொன்னனா இல்லையா? அதை ஞாபகம் வச்சு இந்த போட்டோல இருந்தே கண்டுபிடிக்கணும். இந்த பேர்டை காட்டினா இந்த பேர்டு என்ன சாப்பிடுன்னு காட்டினேன். ஆமா, வேட்டையாடியோ எல்லாத்தையுமே சாப்பிடுவோம். தவளைய வாயில வச்சிருந்துச்சு இந்த பேர்டு. ஸோ பூச்சி தவளை எல்லாமே சாப்பிட்ற பேர்டு, பிடிச்சி சாப்பிட்ற பேர்டு. ஸோ இதே மாதிரி இதே மாதிரி நிறையா சாப்பிட்ற பேர்ட்ஸ் இருக்கும்ல, அந்த 2 கார்டை எடுக்கணும். அவங்க எந்த டீம் கரெக்டாக 2 ஒரே மாதிரி சாப்பிட்ற பேர்டு இல்லை ஒரே இடத்துல வாழ்கிற பேர்டு எடுக்கிறாங்களோ அவங்க வின். ஓகேவா? அதை நீங்கள் கவனிச்சாதான் அடுத்தடுத்த கேம் நல்லா விளையாட முடியும்.
10 பேர் எங்க பிரிஞ்சிருந்தீங்க, எப்படி சேர்ந்தீங்க? அந்த சைடு தள்ளி நில்லுங்க. ஓகே ஓகே, நீங்கள் இப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனதை கவனிச்சிங்களா, இல்லை திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இப்போ அங்கே காட்டினேன்ல என்ன எங்கே வாழும் என்ன சாப்பிடுன்னு சொன்னேன்ல, இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத வச்சு நீங்களா கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எது ஏ டீம் எது பி டீம்? ஏ டீம், இது பி டீம். தள்ளி நில்லுங்க. பி டீம் வந்து ஃபஸ்ட்டு ஏ டீம் வந்து 2 கார்டு எடுக்கணும், ஓகேவா? அந்த 2லேயும் வந்து பின்னாடி ப்ளூ கலரில் போட்டிருக்குல்ல, இது வந்து அது எங்கே இருக்கும், அவங்களோட வீடு இருக்கிற பிளேஸு. க்ரீன் கலரில் இருக்குல்ல, அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்ற பிளேஸு. நீங்கள் எடுக்கிற 2 கார்டில் ஏதாவது ஒன்றாவது ஒரே மாதிரி இருக்கணும். 2 பேர்டுமே ஒரே இது சாப்பிட்ணும், இல்லை 2 பேர்டுமே ஒரே வீட்டில் வாழணும், அந்த மாதிரி இருக்கணும், ஓகேவா? அப்போனா அந்த கார்டு கேம் முடிய வரைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கொடுத்துடணும், ஓகேவா? ஸோ யார் அதிகமான கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க வின். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஏ டீம் தப்பாக எடுத்துட்டாங்கன்னா அந்த 2 கார்டையும் கீழே வச்சிடணும், அப்புறம் பி டீம் எடுப்பாங்க. புரிஞ்சுதா? டிஸ்கஸ் பண்ணி எடுக்கணும், ஓகேவா? ஒருவேளை தப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும், என்ன பேர்டு என்ன சாப்பிடு ஞாபகம் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக எடுக்கணும், ஓகேவா? புரிஞ்சுதா? சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, புரியலன்னா நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 கார்டு மட்டும். இவங்க ஏன் முன்னாடியே வராங்க? டிஸ்கஸ் பண்ணி 2 கார்டு எடுங்க. கசஞ்சே போச்சு. ஒரு இருங்க, அவங்க டீம் அவங்களே உங்க டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி 2 கார்டு எடுங்க. 2 வெவ்வேறையா? என்ன பாட் 2 கார்டு தான் எடுக்க சொன்னேன், கீழே வைங்க. 2 வெவ்வேறு தானே, ப்ளூ கலர் க்ரீன் கலர் ஒரே மாதிரி இருக்கா? 2 வெவ்வேறு எடுத்துட்டீங்களே, அப்போ நீங்கள் கவனித்து அப்சர்வ் பண்ணிவிட்டு கீழே வைக்கணும். இது என்ன சிட்டுக்குருவியா? சிட்டுக்குருவி எங்கே வாழுன்னு போட்டிருக்க, வீடுகள் பக்கத்தில், ஆனால் பயிர் சாப்பிட்ருக்கு. இவங்க வந்து இந்த 2 பேர்டு எடுத்திருக்காங்க. இந்த 2 பேர்டும் என்னென்ன சாப்பிடும்? சிட்டுக்குருவி என்ன சாப்பிடும்? சரி, கிளி என்ன சாப்பிடும்? சிட்டுக்குருவி என்ன சாப்பிடும்? சிட்டுக்குருவி அப்போ 2 வெவ்வேறு தானே சாப்பிடும், அதனால அவங்க அவுட்டு. அடுத்தது பி டீம். ஓகே சார். அப்பவும் தப்பு தான். தெரியலையா உங்களுக்குலாம்? தள்ளி இல்லைங்க, கொஞ்சம் பெருசா. இது என்னது? இவங்க பி டீம் இருக்காங்கல்ல, இந்த 2 கார்டு எடுத்திருக்காங்க. இந்த 2ம் ஒரே மாதிரியா சாப்பிடும்? வெவ்வேறு தானே சாப்பிடும். அப்போ அவங்களும் அவுட்டு தானே. வாழ்றது எங்க வாழும்? காக்கா எங்க இருக்கும்? காக்கா வந்து நம்ம வாழ்ற இடத்துல இருக்கும், ஓகேவா? அவள் எங்க வாழும்? அப்போ அதுவும் தப்பு தானே. ஸோ அதனால அவங்களும் அவுட்டு. இப்போ 2ம் கரெக்டா. அடுத்தது ஏ டீம் எடுங்க, வேற கார்டு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சூப்பர். இது 2 என்ன? 2மே புறா வகையை சார்ந்தது. 2மே என்ன சாப்பிடும்? தானியங்கள் சாப்பிடும். ஸோ அது 2 கரெக்டாக எடுத்ததுனால அவங்க வின், ஓகேவா? பின்னாடி வந்து கிரீன் கலர் தானியங்கள் சிம்பிள் போட்டிருக்கா. ஸோ 2ம் கரெக்டாக எடுத்ததுனால அவங்க வின் பண்ணிட்டாங்க. சூப்பர். இதே மாதிரி தான் யோசிச்சு எடுக்கணும். இதே மாதிரி நீங்கள் யோசிச்சு எடுங்க. ஒரே இடத்துல வாழணும், இல்லை ஒரே இது சாப்பிடணும். 2 பேர் 2 கார்டு எடுக்கணும், மீதி எல்லாரும் கீழே வைங்க. யாரோ ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி 2 கார்டு ஒருத்தர் எடுக்கணும். டிஸ்கஸ் பண்ணுங்க, ஆனால் எடுக்கக்கூடாது. ஓகே, இது 2ம் என்ன படு தெரியலையா? இது வந்து ரோலர். நான் இங்கே கீழே மரங்கொத்தியெல்லாம் கத்துனீங்களே, எல்லாரும் மரங்கொத்தின்னு கத்துனீங்களே, அந்த மொட்டை மரத்தில் கூடு, அதில் கீழே வந்து பனங்காடை இந்த பேர்டு இருந்தது, ஓகேவா? இது இந்தியன் ரோலர். இதில் இதுவும் பூச்சிகளை சாப்பிடும். இது வந்து மாம்பழச்சிட்டு, இதுவும் பூச்சிகளை சாப்பிடும், சரியா? ஸோ ஆமாம், பின்னாடி வந்து இந்த கிரீன் கலர் சிம்பிளில் சிலந்தி போட்டிருக்கா. ஒரே சிம்பிள் போட்டிருக்கிறதுனால அவங்க எடுத்ததுனால வின். ஸோ இப்போ நீங்கள் மறக்க மாட்டீங்கள, இந்த 2 பேர்டுமே பூச்சியை சாப்பிடுன்றதை மறக்க மாட்டீங்கள? ஆமாம். கார்டை திருப்பி கொடுத்துடணும், சரியா? அடுத்தது ஏ டீம் எடுங்க. சரி பரவாயில்ல, வச்சுட்டு அடுத்த கார்டு எடுங்க. கீழே வச்சிருங்க. அடுத்த டீம், அடுத்த பி டீம். எதை வச்சு எடுத்தீங்கன்னு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எதை வச்சு எடுத்தீங்க?
போட்டோ வச்சு தான் எடுத்தீங்க. யார் எடுத்தா டிசைட் பண்ணா? நீங்க பேசுங்க. சரி, இன்ட்ரஸ்டடே இல்லையா மைக்ல பேசுறதுக்கு? யாருக்குமே பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படி எடுத்தீங்க? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. என்ன யோசிச்சு எடுத்தீங்கன்னு? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. தண்ணியில் ரெண்டும் சேமாக இருந்துச்சு, ரெண்டும் வாட்டரில் இருந்துச்சு, அதனால தான் எடுத்தோம். ரெண்டும் சேமாக இருந்துச்சு, அப்புறம் வாட்டரில் இருந்தனால தான் 2 காய்ச்சும் எடுத்தோம். ஓகேவா? ரெண்டுமே வாத்து வகை, ரெண்டுமே தண்ணியில வாழுன்றதுனால அவங்க யோசிச்சு எடுத்துட்டாங்க. சோ அதனால கரெக்ட். ஓகே. ஆனா சாப்பாடு வேற சாப்பிடும். இது வந்து மீன் சாப்பிடும், இது தண்ணியில இருக்கிற சாப்பிடும். ரெண்டுமே தண்ணியில இருக்கிறதுனால அவங்க யோசிச்சு எடுத்துட்டாங்க. வின் பண்றாங்க. எடுத்து நீங்க தான் யோசிச்சு எடுத்தீங்க லாஸ்ட். எப்படி பார்த்துட்டு எடுத்துட்டு வச்சீங்களா? ஓகே, இந்த 2 பாடி எங்க பார்த்திருக்கீங்க எல்லாருமே? 2 பாடியுமே தண்ணியில பார்த்திருக்கீங்களா? ஓகே, அவங்க அதை வச்சு கரெக்டா எடுத்துட்டாங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா, வெள்ளை கலர்ல ஃபெதர் யார் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன்ல. ஸோ அந்த பேர்டு தான் இது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் எக்ஸ்ட்ரா அந்த ப்ரௌன் கலர் ஃபெதர் வரும். அதை நான் அப்புறமேல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த 2 பேர்டுமே தண்ணியில் வாழ்கிறது, பூச்சிகளை சாப்பிட்றதுன்றதுனால அவங்க வந்து கரெக்டாக எடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வின். யார் எடுத்தது? ஏ டீமா? இந்தாங்க. அடுத்தது பி டீம். சரி, தப்பா? சரி, வச்சுட்டு எடுங்க. அது எப்படி ரெண்டும் ஒரே மாதிரி யோசிச்சு எடுத்தீங்க? இது மயில கீழே இருக்கிறது, இது மேலே ராப்டார் வேட்டையாடி பறக்கிறது தானே? சரி, இதில் இந்த இதுவும் ஒரே மாதிரி இருந்துச்சு, அதனால எடுத்தோம். எதுவும் ஒரே மாதிரி இருந்துச்சா? ஆனா ரெண்டு பூச்சிகளை சாப்பிடும். ஓகே, இவங்க வாய் இருக்குல்ல, அந்த வாய் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கா? நான் வந்து சன்பேர்டை காட்டினேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே சன்பேர்டு காட்டினேன்ல, பூக்குள்ள வந்து அதோட பீக்கை விட்டு தேனை உறிஞ்சி சாப்பிட்ற மாதிரி வாய் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா உணவுலையுமே வந்து அதோட வாயை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுமே பூச்சிகளை சாப்பிட்ற பறவை. இது ரெண்டும் பார்த்துருக்கீங்களா? இது ரெண்டுமே பூச்சிகளை சாப்பிட்ற பறவை. ஓகேவா? கீழே இருக்கிறது என்ன? மரங்கொத்தி. மேலே இருக்கிறது இங்கிலீஷில் ஹூப்பேன்னு சொல்லுவாங்க. சரியா? மண்ணில் இருக்கிற பூச்சிகளை வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்ற பறவை. ஸோ அவங்க வந்து அந்த பீக்கை யோசிச்சு எடுத்திருக்காங்க. இந்தாங்க. அடுத்தது பி டீம். தள்ளி நீங்கள் உங்களுக்கு தெரிய மாட்டீங்களா? அதான் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியவே இல்லை. ரெண்டும் ஒரே இடத்துல வாழ்றனால நான் எடுத்தேன். எப்படி கண்டுபிடிச்சிங்க ரெண்டும் ஒரே இடத்துல வாழும்? ரெண்டும் வெவ்வேறு இடத்துல வாழும். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. ஓகே, இது வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாலுமே ஆனா ரெண்டும் எல்லாத்தையுமே சாப்பிடுது. ஓகேவா? காக்காயும் எல்லாமே சாப்பிடுவோம்ல, நம்ம போடுற குப்பையெல்லாம் சாப்பிடுது. ஆமா, நம்ம போடுற எல்லா வேஸ்டையும் சாப்பிடுவோம். மைனாவும் எல்லாத்தையுமே சாப்பிடும். சரியா? சோ அதனால ரெண்டுமே ஒரே இப்போ மறப்பீங்களா இதெல்லாம்? ஞாபகம் இருக்கும்ல? அடுத்தது ஏ டீம். ஸ்டாப் பண்ணலாம்னா சொல்லுங்க. ஓகே, இது ரெண்டும் எப்படி இருக்கு? வாய் ஒரே மாதிரி இருக்கா? இது வந்து சாம்பல் கதிர்குருவி, இது வந்து கரிஞ்சிட்டு. ஓகேவா? ரெண்டுமே வந்து பூச்சிகளை சாப்பிட்றது. அதனால கரெக்ட். இதான் லாஸ்ட் ரவுண்டு. பி எடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது கேம். எடுங்க சீக்கிரம், கடைசி. அவ்வளோதான். தப்பு.
எலியில சாப்பிடுதா? ஓகே. ஒன்று வந்து ஆந்தை, இன்னொன்று கழுகு எடுத்திருக்காங்க. ரெண்டுமே என்ன சாப்பிடும்? எலி சாப்பிடும். ஆமாம், மாமிசங்கள் வேட்டையாடி சாப்பிடும், அந்த மாதிரி ஆடும். சரி, இப்போ ரெண்டு பேரும் கார்டை கவுண்ட் பண்ணுங்க, எவ்வளோ எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு. கார்டை கவுண்ட் பண்ணுங்க. 4 pairs 8 அப்போ. அப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து விளையாடி இருக்காங்க. 4 2 8 அப்படி தானே? ரெண்டு பேருமே 8 கார்டு, ஓகேவா? ஸோ ரெண்டு டீமுமே 8 கார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது யாருமே தோல்வி அடையலை அப்படின்றதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம். நம்ம புரிஞ்சுதா இல்லையா இந்த கேம்? ஓகே, ரொம்ப நன்றி. இது எடுக்கிறீங்களா? வந்து எப்படி நம்மளே பிக் பண்ணிக்கலாமா? 24 வேணும். அவங்க அப்படியே இருந்து ரொம்ப ஈகரா இருக்காங்க. வாங்க 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 வாங்க. போன கேம்ல இல்லைல்ல, போய் அந்த லாஸ்ட்ல நில்லுங்க. 3 4 5. ஏய் இருங்க 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 இருங்க, லைன்ல நில்லுங்க, லைன்ல நில்லுங்க. 6 6 அப்படியே 6 6 நில்லுங்க. 4 4 வா? எப்படி சொன்னோம்? ஃபர்ஸ்ட். ஏய், நான் உட்காரு தானே சொன்னேன். எதுக்கு எல்லாரும் வந்தீங்க? கேமை கேன்சல் பண்ணிடலாமா? நான் வீட்டுக்கு போயிடுவா? நீங்கள் இருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். அப்புறம் எப்படி இத்தனை பேர் இருந்தீங்கன்னா அந்த கார்னரில் போய் நில்லுங்க. 3 4 4 4 6 ரவுண்ட்ஸ் இல்லை, சும்மா ஒப்புச்சப்பானே நிற்கிறதுக்கு மேம். 6 பேர், ஒரு 4 பேர் தான் இந்த கேமுக்கு. எக்ஸ்ட்ரா 2 பேர் நிற்க வச்சிடலாமே தான், சும்மா வந்தாங்கன்னா. இல்லாட்டி இல்லை, 4 பேர் சேர்ந்து நில்லுங்க. ஐயோ, 4 டீம். ஆமாம், நம்ம அதான காலையில் டிஸ்கஸ் பண்ணோம்ல. காலையில் நம்ம அப்படி தானே சொன்னோம். 4 டீம்ல 4 தானே சொன்னோம். 6 சுற்று 4. அது அந்த டீமை கூட எக்ஸ்ட்ராவாக இணைச்சி விட்டுறலாம். அவங்க சும்மா தானே நினைக்கிறாங்க மேம். அவங்க ஏதோ பெரிய குழந்தை, இந்த இவங்களை வாசிக்க அது அவங்களே கூப்பிட்டு நிறுத்திடலாம் மேம். ஆனால் அவங்க வாசிக்க சொல்லிடலாம். இந்த பாப்பா வாசிக்காதுல்ல. நீங்கள் 4 பேர் அங்கே தனியாக நில்லுங்க. நீங்கள் 4 பேர் ஏன் வந்து ரவுண்டாகவே நில்லுங்க. எனக்கு எந்த டீமுன்னு கன்ஃபியூஷன். நீங்கள் 4 பேர் ரவுண்ட். ஏய், என்ன பண்ணுறீங்க? 4 பேர் வரலையா கேமுக்கு? 4 பேர் ரவுண்டாக நில்லுங்க. நீங்கள் 4 பேர் ரவுண்டாக நில்லுங்க. நீங்கள் 4 பேர் ரவுண்டாக நில்லுங்க. 4 டீம். ஆமாம் ஆமாம், அதைத்தான் அப்படியே காலையிலேருந்து நம்ம சொல்கிறோம். ஒரு டீமுக்கு 5 பேரா? ஒரு டீமுக்கு எவ்வளோ பேருன்றது இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களை வச்சு பிரிச்சுக்கலாம். ஆனால் டீமாக அட்லீஸ்ட் நிற்க வைக்கணும்ல. இப்போ டீமே கன்ஃபியூஸ் ஆகுது. ரவுண்ட் நான் சொல்கிறத கேளு. நீங்களாம் ஒரு டீமா? இவங்க எல்லாருமே குட்டி பாப்பாங்களா இருக்காங்களே. 5 பேர் எல்லாருமே குட்டி பாப்பாங்களா இருக்கீங்களே. இருங்க கூப்பிட்றேன். போன கேம்ல வராத பெரியவங்க யாராவது இருக்கீங்களா? பெரிய கிளாஸ் பொறுமையா கையை மட்டும் தூக்குங்க. உட்காருங்க, கையை மட்டும் தூக்குங்க. நீங்களாம் வரலையா? போன கேமுக்கே வந்துட்டீங்களா எல்லாருமே? ஓகே 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 ஓகே. நீங்கள் எந்த கிளாஸு? சரி வாங்க. ஓகே ஓகே, நான் ஒவ்வொருத்தராக கூப்பிடுவேன். உட்காருங்க. நீங்கள் வாங்க. 8 அந்த குட்டி பாப்பாங்க டீம் இருக்குல்ல, அங்கே போய் நில்லுங்க.
அவ்வளோதானா நிற்க வச்சா? அதான் ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தவங்க மட்டும் எங்கிட்ட வாங்க. ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒருத்தவங்க மட்டும் ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒருத்தவங்க மட்டும் எங்கிட்ட வாங்க. 3 பேர் இருக்கீங்க. ஒரு டீம்ல இருந்து ஒருத்தவங்க மட்டும் எங்கிட்ட வாங்க. இந்த லைன்ல நில்லுங்க, மாறாம நிக்கணும். லைன்ல நில்லுங்க. ஒரு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தர் 4 பேர் வந்துட்டாங்க. இப்போ இது எங்க வைக்கிறது? ஆமாம், அவங்க வந்து இல்லை, அவங்க எடுக்கணும். 4 டீமில் ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தவங்க வந்து எடுக்கணும். மூணு 4 5 இருக்கா? இந்த 4 டீம் இருக்கீங்கல்ல, ஒவ்வொருத்தவங்க வாங்க. ஒரே ஒருத்தவங்க கை நீங்களே டிசைட் பண்ணிட்டு வரணும். இந்த டீமுக்கு நான் ஒரு பையனை அனுப்புனேனே, அவங்க தான் இங்கே வந்துட்டாங்களா? நீங்கள் போயிட்டு இன்னொரு ஆள் அனுப்புங்க. ஆமாம், இன்னொரு குட்டி பாப்பா அனுப்பு. ஓ, இவன் தானா? சரி, எல்லாரும் தமிழ் படிப்பீங்களா? எல்லாருமே? சரி, ஒவ்வொரு டீம் நீங்கள் வாங்க. ஃபஸ்ட்டு ஏ டீமா? ஏ டீம்லேருந்து வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போங்க. பி டீம்லேருந்து ஒருத்தவங்க வந்து பேப்பர் எடுத்துகிட்டு போங்க. சி டீம். ஏய், ஓகே. இப்போ ஏ டீம் நீங்கள் ஏ டீமா? ஏபிசிடி வரிசையாக தான் நிற்கிறீங்களா? இதுவும் எல்லாமே பேர்ட்ஸை பற்றின கேம் தான், ஓகேவா? கவனிக்கிறீங்களா நீங்கள்? இப்போ அவங்க என்ன படிக்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லணும். நீங்கள் தான் கடைசியில் என்ன சொல்லணும்? யார் வின் பண்ணாங்க, யார் வந்து வின் பண்ணலைன்னு நீங்கள் தான் சொல்லணும். சொல்வீங்களா? இப்போ ஏ டீம்லேருந்து என்னன்னு வாசிங்க. அதில் இருந்து வலசை வந்தால் களைப்பாக இருக்கிறீர்களால் அதனால் இங்கு நிறைய உணவு கிடைக்கும். ஓகே, இதில் வந்து ஃப்ளமிங்கோவோட ஃபோட்டோ போட்டிருக்கு, ஓகேவா? ஃப்ளமிங்கோ நான் காட்டினேன்ல ஃபோட்டோ, அது வந்து குஜராத்லேருந்து வருது. ஒரு சில ஃப்ளமிங்கோ வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து வருது. அங்கே அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம ஊருக்கு வரும்போது அதுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கிடைக்கணும்ல. இவங்க இந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா, நீங்கள் வெகு தூரத்திலிருந்து வலசை வர்றீங்க, களைப்பாக இருக்கீங்க, டயர்டாக இருப்போம்ல ரொம்ப தூரம் பறந்து வந்து, அதனால இங்கே நிறைய உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, ஓகேவா? அதனால் அதே இடத்துல தான் அவங்க நிற்கணும், எங்கேயுமே நகரக்கூடாது. ஏன்னா டயர்டாக இருக்காங்கல்ல, ரெஸ்ட் எடுக்கணும்ல. ஸோ அதனால் அவங்க அதே பிளேஸில் தான் நிற்கணும். அடுத்தது பி டீம் வாசிங்க. வலசை வருதல். நீங்கள் வழக்கமாக வந்திறங்கும் ஏரி இருந்த இடத்தில் இப்போது முழுவதும் கட்டிடங்களாக இருக்கிறது. 2 அடி பின்னால் செல்வோம். இப்போ வந்து வலசை வந்திருக்காங்கல்ல ஃப்ளமிங்கோஸ் எல்லாம் நம்ம ஊரில், இந்த டீம் வந்து டயர்டாக இருக்காங்க, அதனால இவங்க இதே பிளேஸில் தான் நிற்கிறாங்க. நீங்கள் என்ன கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க. நம்ம வந்து போன வருஷம் வருவாங்க அவங்க வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு. போன வருஷம் வரும்போது தண்ணி குளம் சாப்பாடெல்லாம் நிறையா கிடைச்ச இடத்துல இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? வீடெல்லாம் கட்டிட்டோம். அதனால அதுக்கு தங்கறதுக்கு இடமோ சாப்பிட்றதுக்கு சாப்பாடோ இல்லாதனால இவங்க 2 அடி பின்னாடி வரணும், ஓகேவா? 2 அடி பின்னாடி வாங்க. கவுண்ட் பண்ணி வந்தீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் B3 தேர்டு டீம். யாராவது வாசிக்கிறீங்களா? நீங்கள் வாசிப்பீங்களா? நீங்கள் போங்க. அது பேக்கெட்டில் வைங்க. ஃபெதர்ஸ் எல்லாம் பேக்கெட் இருக்கா? வலசை வருதல். உங்களை சூறாவளி காற்று உங்கள் கூட்டத்தில் இருந்தது பிரித்து வேறெங்கோ கொண்டு சென்று விட்டது. அடி பின்னால் செல்லவும். 1 அடி பின்னால் செல்லவும். அவங்க என்ன பண்ணும்? கேட்டுச்சு, அவங்க படிச்சது கவனிச்சிங்களா? என்னாச்சு? நீங்கள் பறந்து வரும்போது ஏன் பின்னாடி வரணும் 1 அடி? நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரும்போது இங்கே என்ன ஆயிடுச்சு? நிறைய சூறாவளி காற்று வந்ததுனால 1 அடி பின்னாடி வரணும், ஓகேவா? 1 ஸ்டெப்பு மட்டும் பின்னாடி வாங்க. நீங்கள் 2 ஸ்டெப்பு வரணும், வித்தியாசம் இருக்கணும்ல. ஃபோர்த்து டீம் தள்ளி இல்லைங்க. ஃபோர்த்து டீம்.
வலசை வருதல். உங்கள் கூட்டத்தில் உள்ள அனைவரும் ஒரு கிராமத்திற்கு வந்து இறங்கிவிட்டீர்கள். அவ்வூர் மக்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உணவு கொடுக்கின்றனர். 2 அடி முன்னால் செல்லவும். என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு? என்ன படித்தாங்க அவங்க? அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுனால, பறவை வந்து வர்றதுனால அவங்க ஊர் வாழ்விடங்கள்லாம் இருக்குல்ல, அதுங்க எப்போவுமே வர்றாங்கல்ல, நீர்நிலைகள்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த கிராமத்து மக்கள் வச்சிருக்கிறதுனால அவங்களால நிறைய சாப்பாடு, வாழ்கிறதுக்கு தண்ணியும் கிடைக்க முடியறதுனால ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகிறாங்க. ஓகேவா? 2 ஸ்டெப்பு முன்னாடியா? 2 ஸ்டெப்பு முன்னாடி போகிறாங்க. ஸோ இதில் யார் வின் பண்ணாங்க? அப்போ என்ன பண்ணணும் நம்ம? கிளாப் பண்ணுறது ஓகே. ஆனால் வந்து வெளியூர்லேருந்து நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊருக்கு வராங்கல்ல, வெளிநாட்டிலேருந்து. அப்போ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க இருக்கிற தண்ணியில் இருக்கிற இடம், அந்த சாப்பிட்ற சாப்பாட்டையெல்லாம் நம்ம வந்து வீடெல்லாம் கட்டி ரோடெல்லாம் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கேம். இது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு. ஓகேவா? இன்னும் அடுத்தடுத்து நிறையா இருக்குது. நீங்கள் போய்க்கோங்க. இப்போ அந்த பேப்பர்ஸ்லாம் இல்லை மேம், இவங்க இருக்கட்டும். இவங்க இந்த கேம் முடிய வரைக்கும் இவங்க இருப்பாங்க. இந்த டீமுக்கு வித்தியாசம் தெரியுற மாதிரி இருக்கணும். அடுத்த ரவுண்டுக்கு இன்னும் அப்படி சொல்றீங்களா? அது அம்மா வந்திருக்காங்களா? அம்மாட்ட கொண்டு அம்மா அப்பா யாரும் ஆன்டிட்ட கொண்டு கொடுங்க. யார் உங்களை கூட்டிட்டு வந்தாங்க? இவ்வளோ நேரம் கேம். நீங்கள் போன கேமில் இருந்தீங்கல்ல, அவங்க எப்படி வாசிக்க நிலைமையிலே இல்லைல்ல. இப்போ இந்த கேமில் இவ்வளோ நேரம் இருந்தீங்கல்ல, யாராவது நான் போய் உட்காந்துட்டு வேறு யாருக்காவது சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நானே படிக்கிறேன், நானே விளையாடுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வேறு யாராவது படிக்கணும்ல? சரி ஓகே, அவங்கள வர சொல்லுங்கள். நீங்கள் இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. நீங்கள் படிக்க முடியாதுல்ல, அடுத்த ரவுண்டு கூப்பிட்டுக்கலாம். அந்த பேப்பரு அவ்வளோதானா? வாசிப்பீங்களா? இதில் என்ன அவங்க பாட்டுக்கு வராங்க, அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. வாசிப்பீங்களா? ஒவ்வொரு டீம்லேயும் வாசிக்கிறவங்க இருக்கீங்களா? மாறி மாறி வாசிக்கணும். போன டைம் வாசித்தவங்க இந்த டீம் வாசிக்கக்கூடாது. இப்போ வேற ஒரு 4 பேர் முன்னாடி வாங்க. வாங்க வாங்க. யாரோ ஒரு டீம்லேருந்து ஒருத்தர் தான். அந்த டீமில் என்ன 2 பேர் தான் இருக்காங்க. அந்த டீமில் என்ன 2 பேர் தான் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க. இல்லை ஏபிசிடி டீம் யாரு? தலை இல்லைங்க. ஏ டீம், பி டீம், சி டீம், டி டீம். எல்லா டீம்ல இருந்தும் முன்னாடி வந்து நின்னுட்டீங்களா? இப்போ ஒவ்வொரு டீம்ல இருந்து வந்து ஒரு பேப்பர் எடுங்க. ஒருத்தவங்க வந்து ஏ டீம்ல இருந்து வாங்க. விளையாடலையா நீங்க? அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. அப்புறம் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்ல. நீங்கள் உங்களுக்கு படிக்க தெரியுமா தமிழ்? அப்போ நீங்கள் வாங்க, இங்கே வாங்க. நீங்கள் நில்லுங்க, அடுத்த ரவுண்டுக்கு மாறிக்கலாம். நீங்கள் தான் முன்னாடி வந்தீங்களா? அப்போ நீங்கள் போயிட்டு வேற ஆள் அனுப்புறீங்களா? இவங்களுக்கு பதிலாக வேற யாராவது வரீங்களா? ஏ டீம் வாங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. வேண்டாம், படிப்பீங்க தானே தமிழ்? ஓகே, போய் நில்லுங்க. எங்க பேப்பர் எல்லாருமே எடுத்துட்டாங்களா? ஏ டீமுக்கு பேப்பருங்க. பேப்பர் எடுங்க, ஒரு பேப்பர். பி டீம் பேப்பருங்க. டீம் பிரிஞ்சு நில்லுங்க. ஏ டீம் தனியா, பி டீம் தனியா, சி டீம் தனியா நில்லுங்க. சி டீம் ஒரே கன்ஃபியூஸ்டாகவே இருக்கு. அப்போ இருந்த குட்டி பாப்பாங்களா இருக்கிறனாலயா? டி டீம்ல ஒரு ஆளை காணோம். டி டீம்ல என்ன ஒரு ஆள் கம்மியா இருக்காங்க? எல்லாரும் தான் இருக்காங்க. நாங்க 4 இருக்காங்களே. டி டீம் லாஸ்ட் டீம்ல ஒரு ஆள் கம்மியா இருக்காங்க. பயாஸ்டா இருக்கும்ல.
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து வெளிநாட்டிலிருந்து வர்ற பேர்ட்ஸுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு கிடைச்சிது கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. இப்போ வந்து செகண்ட் ரவுண்டு, ஓகேவா? இதில் என்னன்னு பார்ப்போம். படிக்கிறீங்களா? சாலை விரி படிக்க தெரியும்னு சொன்னீங்களா? படிங்க. இது மட்டும் என்ன இருக்கு? விரிவாக்கத்திற்காக. சாலை விரிவாக்கத்திற்காக நீங்கள் கூடு வைக்கும் மரம் வெட்டப்பட்டு விட்டது. என்ன புரிஞ்சுதா? என்னாச்சு? இது படிங்க. ஒரு அடி மெதுவாக பின்னே செல்லவும். ஓகே. வெளிநாட்டிலிருந்து பேர்ட்ஸ் எல்லாம் வராங்கல்ல, இங்கே வந்து முட்டை வைக்க மாட்டாங்க. ஆனால் ஜென்ரலாக இதில் கேமில் வந்து அப்படி போட்டிருக்காங்க. எப்போவுமே ரெகுலராக ஒரு பறவை முட்டை வைக்கிற மரம் வந்து நம்ம ரோடு போடுறதுக்காக வெட்டிட்டோம். அதனால மெதுவாக அவங்க ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வரணும். வெட்டிட்டாங்க அவங்க முட்டை வைக்கிற கூடு வைக்கிற இடத்த. வாழிட எல்லையை அமைத்து கொள்ளவும். நகரின் நடுவே உள்ள பசுமையான பகுதி அப்படியே இருக்கிறது, ஆனால் மாசு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதே இடத்தில் நிற்கவும். இடம் வாழ்விடம், பறவைகள் வாழ்கிற வாழ்விடம் அதே மாதிரி தான் இருக்குது, எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. ஆனால் ஜென்ரலாக என்ன ஆயிருக்கு, பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதனால அவங்க பின்னாடியும் போகாமல் முன்னாடியும் போகாமல் அதே இடத்துல நிற்க சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கூடமைத்த காடு இப்போது துண்டாகி போய் இறைக்கொல்லிகள் நிறைந்து காணப்படுகிறது. 2 அடி பின்னால் செல்லவும். அங்கே வந்து காடெல்லாம் நிறைய மரங்கள் எல்லாம் வெட்டுறதுனால பறவைகளை சாப்பிட்ற பறவைகள் பாம்புகள்லாம் இருக்கும்ல, அவங்களோட எண்ணிக்கை ஒரே இடத்துல அதிகமாயிருச்சு. அதனால அவங்க 2 ஸ்டெப்பு பின்னாடி வரணும். ஓகேவா? புரிஞ்சுதா? வாழிட எல்லை அமைத்து கொள்ளவும். ஒரு பாதுகாக்கப்பட்ட தேசிய பூங்காவில் உங்களது வாழிட எல்லையை வெற்றிகரமாக வகுத்து கொண்டு விட்டீர்கள். அரியை சுற்றி பறந்து சென்று 2 அடி முன்னே செல்லவும். புரிஞ்சுதா? என்ன பண்ணும்? இப்போ வந்து ஒரு பறவை வந்து முட்டை வைக்கும்ல, கூடு கட்டும்ல, தெரியும்ல? பறவை வந்து கூடு கட்டி முட்டை வைக்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமா? அதுக்கு முன்னாடி அதோட வாழ்விட எல்லையை வந்து நிர்ணயிச்சுப்பாங்க. எங்கே அவங்களோட வீடுன்றதை அவங்க முடிவு பண்ணும்ல. நம்ம எப்படி வீடு கட்டுறோமா? வில்லேஜ் ஆஃபீஸர்லாம் வந்து அளக்குறாங்க தானே நம்ம வீட்டை. அளந்து இடம்லாம் ஒதுக்கி நம்ம வீடு கட்டுறோம்ல விலைக்கு வாங்கி. ஸோ அதே மாதிரி பறவைகளும் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கம் சுற்றி பார்த்து அந்த இடம் என்னோடதுன்னு பறவை வந்து காட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூடு கட்டுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த ஃபுல்லாக இந்த ரூமை சுற்றிட்டு வந்து இதுதான் என் எல்லைன்னு சொல்லிட்டு இந்த 2 அடி முன்னால் வந்து நிற்கணும். பறவை மாதிரி பறந்துட்டு வந்துட்டு இங்கே முன்னாடி நில்லுங்க. 2 ஸ்டெப்பு. ரூம் ஃபுல்லாக பறக்க மாட்டிங்களா? ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக சுற்றிட்டு வாங்க. எங்கேயாவது ஒரு பக்கம் உங்களுக்கு எங்கே விருப்பமோ, உங்களோட எல்லை எது வரைக்கும் நிர்ணயிக்கிறீங்களோ அது வரைக்கும் சுற்றிட்டு வாங்க. உங்கள் பேர் என்ன? ஆமாம், இது ஃபுல்லாக பிரனிஷாவோட இடம். சரியா? குத்துலாமா பிரனிஷாவுக்கு? ஆமாம், இதெல்லாம் வந்து இந்த ரூம் ஃபுல்லாக அவங்களோட இடம்னு அவங்க டிசைட் பண்ணி நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. இது ஃபுல்லாக என் இடம், என் இடத்துக்குள்ளே யாருமே வரக்கூடாது, என் ஏரியாக்குள்ளே. ஆமாம், இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 அடி முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ எதனால்? அவங்க வாழ்கிற இடத்துல, ஆமாம், அந்த பறவை வாழ்கிற இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ அவங்க வந்து அவங்க கூட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ யார் வின் பண்ணா? ஆமாம், சரி சஃபில் பண்ணிக்கலாமா? இப்போ இந்த டீமில் அவுட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டீம். இப்போ ஆள் மட்டும் மாற்றணும். சரி, இப்போ யார் வந்து போயிட்டு மற்றவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் போய்க்கிறீங்களா? ஓகே, சரி, நீங்கள் போய் உங்கள் டீம்லேயே நில்லுங்க. இங்கே பாரு கூட்டமாக போகிறாங்க, உங்களை போக சொன்னேன் நான் திருப்பி போய் உட்காருங்க.
என்னாச்சு? அப்படியே இருந்து கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி பரவாயில்ல, நில்லுங்க. நீங்கள் யாருமே போகலையா? நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்களா? சரி ஓகே. ஆனால் உங்களுக்கெல்லாம் அப்படியே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் இவன் திருப்பி வரணும்னு வந்திருக்கான். அவன் ஃபஸ்ட்டு வந்தானா? ஆனால் இன்ட்ரெஸ்டடாக இருக்கான். அப்படியே இருந்து கேட்டுகிட்டே இருந்தான். நான் இருக்க சொல்லிட்டேன். சும்மா நிற்க வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்கள் என்ன இந்த டீமு? இந்த டீமா? சரி நில்லுங்க. நீங்கள் படிப்பீங்களா? நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கீங்களா? நீங்கள் போயிட்டு வேற ஆள் அனுப்புறீங்களா? நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் முன்னாடி போய் நின்ட்டீங்களா? இன்னும் நிற்கலையே உங்கள் முன்னாடி போய்? டீம் ஓகேவா? செட் ஆயிடுச்சா? விளையாடலாமா? எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட், 4ஆம் நம்பர் போட்டிருக்கோம்ல, அதில் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஐயோ இதெல்லாம் எடுத்துடலாம், விளையாண்டு முடிச்சதெல்லாம் எடுத்துடலாமா? இப்போ 4ஆவது நம்பர் எடுக்கணும். ஆமாம் ஒரு நிமிஷம். இல்லை அது எடுத்தாச்சு. ஆனால் அடுத்ததுக்கு ரெடியாக வரேன் நான் இப்போவே. அதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4ஆம் நம்பரில் 3 தான் இருக்குல்ல. அப்போ ஒரு டீம் இப்போ அவுட் பண்ணணும். 3 எடுத்துட்டீங்களா? இது எங்கிட்ட இருக்கு கையில் 3. இப்போ 3 தானே விளையாட போகிறோம். முடிஞ்சு போனது பின்னாடி விட்டுரும். டீம் ஓகேவா? இப்போ ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒருத்தவங்க முன்னாடி வாங்க. வாங்க, யாருக்கு படிக்க தெரியாதோ அவங்க வாங்க. ஏன்னா மீதி பேர் தானே படிக்க போறீங்க. சரி பரவாயில்ல, நில்லுங்க. இப்போ ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொரு பேப்பர் வந்து எடுங்க. ஏய் என்னடா பண்ற நீ? போய் உட்காருங்க. எடுத்துட்டீங்களா? இப்போ ஏ டீம் படிக்கிறீங்களா? கீழே அமர்ந்திருந்து உங்களது துணையை வல்லூறு வந்து அடித்து சாப்பிட்டு விட்டது. 2 அடி பின்னால் செல்லவும். ஓகே, புரிஞ்சுதா அவங்க படிச்சது? என்ன புரிஞ்சுது? வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் எனக்கு புரியாது. ஆனா 2 அடி பின்னாடி போனது தெரிஞ்சது. ஓகே, இவங்க ஃபர்ஸ்ட் டீம் இருக்காங்கல்ல, அவங்க கூடு கட்டும்போது பெரிய பருந்து கழுகெல்லாம் இருக்கும்ல, அது வந்து கூட்டோட அடிச்சு சாப்பிட்டுருச்சு. அதனால அவங்க 2 அடி பின்னாடி வரணும். பின்னாடி வாங்க. நீங்கள் பெண் துணையை கவர முயலும் போது இன்னொரு ஆண் பறவையும் அதை கவர வருகிறது. விடாமல் தொடர்ந்து ஆடிப்பாடி இதே இடத்தில் இருக்கவும். டான்ஸ் ஆடிட்டு அதே இடத்துல நிற்பீங்களா? என்னன்னா கவனிக்கிறீங்களா? பேசலாமா? என்ன சத்தத்தையே காணோம்? ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு பேர்டும் வந்து மயிலெல்லாம் ஆடி பார்த்துருக்கீங்களா? எதுக்கு மயில் தோகை விரிச்சு ஆடுது? மழை வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? தோகை விரிச்சு ஆடுறது எந்த மயில்? ஆண் மயிலா பெண் மயிலா? ஸோ எதுக்காக அப்படி தோகை விரிச்சு ஆடுது? மழை டைம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்காவது தெரியுமா? என்ன நடக்கும்? ஓகே, ஆண் மயில் தானே தோகையை விரிச்சு ஆடுது. அதுக்கப்புறம் ஒரு பெண் மயில் வந்து அவங்க கூட போய் சேர்ந்துருவாங்க. ஓகேவா? ஒரு ஃபேமிலியாக உருவாவாங்க. ஓகேவா? குடும்பமாக உருவாவாங்க. ஸோ ஒரு ஆண் மயில் வந்து தோகையை விரிச்சு ஆடுற மாதிரியே எல்லா பறவையிலும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி ஒரு குடும்பமாக அடுத்தது உருவானதுக்கப்புறம் தான் கூடு வச்சு முட்டை வச்சு குஞ்சு பொரிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதில் என்ன போட்டிருக்குன்னா, அங்கே இருக்கிற பறவை வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருப்பீங்களா கேம் முடி வரைக்கும்? வாங்க. சரி போங்க. ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடிட்டு சும்மா இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க பண்ணுங்க. நீங்களும் போய் பண்ணாலும் ஓகே தான். படிங்க. முயற்சிகள் பல செய்தும் உங்களுக்கு இணை கிடைக்கவில்லை. 1 அடி பின்னால் செல்லவும்.
ஆமாம், இந்த பேர்டு வந்து நிறைய ட்ரை பண்ணியும் அவங்க சக்ஸஸ் ஆகாதனால ஒரு அடி பின்னாடி. காதல் ஆட்டத்திற்கு பின் உங்களுக்கு துணை கிடைத்து விட்டது. அடிக்கொண்டு 2 அடி முன்னால் செல்வம். ஆடிட்டே நீங்கள் முன்னாடி போகணும், ஏன்னா உங்களுக்கு பேர் கிடச்சிருச்சு அதனால். இப்போ யார் வின் பண்ணா? சூப்பர். இவங்க செம்மையாக ஆக்டிவாக வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. நான் வந்து இவ்வளோ எதிர்பார்க்கல. ஓகே, நீங்கள் டான்ஸ் ஆடிட்டே முன்னாடி போனோம், ஏன்னா உங்களுக்கு பேர் கிடச்சிருச்சுல. ஹாப்பி தானே? பேர் கிடச்சா ஹாப்பியா இல்லையா? பேர் வேண்டாமா? ஓகே. ஓகே, இப்போ யார் வின் பண்ணா? ஓகே. ஆனால் இப்போ யார் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க? இவங்களுக்கு என்ன ஆச்சு? இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? இவங்களுக்கு என்ன சொன்னோம்? வல்ச்சர் வந்து கூட்டையே சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கூடு இருக்குமா? முட்டை குஞ்சு எல்லாமே செத்து போயிடும் இல்லையா? ஸோ அதனால அந்த டீம் அவுட்டு. நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். ஓகே ஓகே. அடுத்தது 4. ஆனால் அவங்க போக மாட்டேன்றாங்களே. ஆனால் இதுலேயும் 4 பேர் தான் இருக்கு. 4 இருக்கே 4ல். 3 பேர் எடுக்க சொல்லுங்க. 3 இது. ஓகே. ஆனால் இது எடுக்க விட்டுட்டாங்கன்னா ஒரு டீம் அவுட் ஆயிரும். நம்மளே தான் இது பண்ணுவோம். இதில் என்ன போட்டுருக்கு? காம்போ. இதில் ஒரு டீம் அவுட் பண்ணணும். இதுவும் இன்னொரு 2 ரவுண்டு மட்டும் இருக்கு மேம். அவ்வளோதான் முடிஞ்சுது. இதில் முடிச்சுப்போம். மேம் இன்னொரு கேம் இருக்கு. அது கூட அது டைம் இருக்கு. ஆனால் இது எப்படி புரிய வைக்கணும்ல? எப்படியும் ஆனால் வாசிக்கிறதுக்காக. சரி ஓகே, நீங்கள் எல்லாருமே போய் உட்காந்துக்கோங்க. வேற டீம் எடுத்துக்கலாம். எல்லாருமே அதே சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாரையுமே வாசிக்க வைக்கணுன்றதுக்காக டீம் சில ஒரே ஆளே வாசிக்கிட்டே இருக்காங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. அதனால தான் மிக்ஸ் பண்ணி. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு தான் வாலண்டியர்ஸ் கிட்ட அப்சர்வ் பண்ண சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல, அதனால. வேற என்ன கேட்டா? இந்த கேம் தான் இருக்கா? இது 2 ரவுண்ட் இருக்கு இன்னும். இதை அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும்ல ஒவ்வொரு டீமா. அதுக்கு தான் ஒரே டீம் வச்சிருக்கிறது. பட் ஆனால் இங்கே ரொம்ப குட்டி பசங்களாக இருக்கிறதுனால அது ஒர்க் அவுட் ஆகல. எங்க லாஸ்ட் எடுங்க 6th ரவுண்டு. 12:30. எத்தனை மணி வரைக்கும்? இவங்க வாலண்டியரா? இல்லை 12:30 11:30 ஆயிடுச்சு அப்படின்றாங்க. தம்பி பேரு அதான் கேட்குறீங்க. நீ அங்கே போ முதல்ல. வாசிக்க வரலாம். அப்படியா? போகக்கூடாது, உட்கார் முடிஞ்சிருவா. இப்போ லாஸ்ட். இப்போ 3 டீம் மட்டும். ஓகே ஓகே. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த கார்டு மட்டும் எல்லாத்தையும் எடுக்க சொல்லணும். எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க? எவ்வளோ 120 இருக்கா? சரி, முடிஞ்ச அளவு கொடுத்துட்டு மித்தவங்களை அப்படியே பின்னாடி நிற்க வச்சுக்கலாம். 120க்கும் நிறைய பேர் இருக்காங்களா? இப்போதைக்கு பாதி போயிட்டாங்க மேம். ஓரளவுக்கு போட்டு பண்ணிடலாம். இப்போ இது எப்படி வந்து எடுக்க சொல்றது? எல்லாருக்கும் போய் டப்பா மாதிரி. இப்போ எல்லாருக்குமே கொடுக்கணுமா மேம்? ஆமாம், டப்பா மாதிரி ஏதாவது இருக்கா? அவங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் உட்கார சொல்லு. ஒரு நிமிஷம். கேமையே மாற்றி டைம் இல்லை. அதில் ஒரே ஒரு கேம் கடைசி டீம் வேணும். எப்படி வரிசையாக நீங்கள் தான் கொண்டு போய் கொடுக்கணும். எல்லாரும் உட்கார்றீங்களா? போயிட்டு ஆனால் இவ்வளோ
போர் அடிச்சுதா? இல்லை போர் அடிச்சதுன்னா நெக்ஸ்ட் டைம் மாற்றணும், அதனால தான் கேட்குறேன். அவங்களுக்கு கொஞ்சம் பாதி பேருக்கு தெரியாதனால ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதான் ஓகே பாவடிவத்தில் உட்காந்து. ஆனால் இவங்களுக்கு எப்படி கொடுக்கறது? அவங்களுக்கு தெரியாதுல்ல இந்த கேமு. இல்லை இப்போ இதுகளை குழந்தைகள் இதுக்கு படிக்க தெரியாதுல்ல, ஒரு டீமில் போய் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணவெல்லாம் மாட்டாங்க. மேம் ஆனால் இது ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, குழந்தைங்க எடுத்துருவாங்க. ஓகே இது எப்படி நிற்பாங்க போயின்னு யோசிக்கிறேன், கொஞ்சம் கஷ்டம். ஒவ்வொரு டீம் ஒரு லைஃப் சைக்கிள் அது பிரகாரம் ஒரு டீம்னா அதில் வந்து ஒரு பெரிய பறவை இருக்கணும், ஒரு இணை சேர்தல் இருக்கணும், ஒரு கூடு வைக்கிறது இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதில் கார்டில் என்னென்ன இருக்கோ அவங்களுக்கு பிரிஞ்சு இல்லைங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நாங்கள் கூட பிரித்து நிப்பாட்டி வச்சுருவோம். கொஞ்சம் அவங்களுக்கு விட்டால் பேச ஆமாம், அப்படிதான் அப்படியே இருக்கட்டும். ஆமாம் ஓகே இப்போ வந்து கார்டு கொடுக்குறாங்கல்ல அந்த அக்காவங்களாம், அதனால எந்திரிச்சு விளையாடிட்டு இருக்க வேணாம், கார்டை மட்டும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே வாங்குங்க. ஓகேவா? இடத்த மாத்தினீங்கன்னா தான் கார்டு கிடைக்காது. அதுல ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எழுதியிருக்கு அவ்வளோதான். இதை வச்சு கேம் விளையாடுறோம். சொல்லுங்க. பேர் எழுதி இருப்பீங்க, அவங்கலாம் இங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு பேர் வாசிங்க. ஓகே. ஆனால் அதான் அது காம்படிஷனாக பண்ண முடியாது. ரொம்ப பேர் வாசினா அவங்கலாம் இங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே ஒரு பேர் வாசினா இங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே தனி பேர் பிடிச்சு அப்படியே உட்கார சொல்லுங்க. அப்படியே உட்கார வச்சு ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சா கார்டு? எல்லாத்துக்கும் கார்டு கிடைச்சிருச்சா? யாருக்குமே கார்டு வரல? இல்லங்க, வராதவங்களுக்கு இத கொடுங்க பர்టిక్యులரா. யாருக்கு கார்டு வரல? யாருக்கு கார்டு வரல? எல்லாத்துக்கும் கார்டு வந்துருச்சா? எல்லாத்துக்குமே படிக்க தெரியுமா? அதுல எழுதி இருக்கிறது புரியுதா? அதுல முட்டைன்னு எழுதி இருக்கிற கார்டு யாருக்காவது வந்திருக்கா? புரியல. முட்டையா? எல்லாரும் அமைதியா இருக்கலாமா? முட்டைன்னு எழுதி இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. முட்டைன்னு எழுதி இருக்கிறவங்க மட்டும் இந்த சைடு வாங்க. மற்றவங்க எல்லாம் அங்கேயே தான் உட்காரணும். முட்டை மட்டும் இந்த சைடு வாங்க. லைன்
இங்கே வைக்கலாம். ஓகே, தனித்தனியாக நில்லுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், லைனா அப்போ தானே அவங்கள இன்னொரு டீம் ரவுண்டானாலும் ஓகே. இல்லை இப்போ முட்டையை கூட இன்னொருத்தவங்க வந்து சேருவாங்க, அவங்கெல்லாம் தான் ரவுண்டாக நிற்பாங்க. இவங்க ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு டீம். இப்போ பறவை ஹலோ பேசலாமா? நான் பேசலாமா, நீங்கள் பேசுறீங்களா? நான் பேசுறது கேட்குறீங்களா எல்லாரும்? இப்போ ஒரு பறவையோட லைஃப் இருக்குல்ல, நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்மளோட லைஃப் ஃபுல்லாக தெரியுமா எல்லாத்துக்குமே? அதே மாதிரி பறவையோடது தெரியுமா? பறவையோடது சொல்லுங்க யாராவது. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா? கோழியிலிருந்து தான் முட்டை வந்துச்சா? அப்போ முட்டை எப்படி வந்துச்சு? அப்போ கோழி சரி, யாருக்கு தெரியல, உங்க சயின்ஸ் மிஸ் கிட்ட போய் கேட்கணும். சரியா? லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போவீங்கல்ல, உங்க சயின்ஸ் மிஸ் கிட்ட போய் கேட்கணும், முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆனா இந்த கேமோட எண்டில் யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ அவங்க முட்டையெல்லாம் நம்ம தனியாக நிறுத்தியிருக்கோமா? அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? என்ன வந்திருக்கு உங்களுக்கு அடுத்தது? முட்டைக்கு அப்புறம் என்ன? குஞ்சு வளர்ப்பு. முட்டைக்கு அப்புறம் குஞ்சு வளர்ப்பா? அடை காத்தல். இப்போ அடை காத்தல் யாருக்கெல்லாம் வந்திருக்கு? அடை காத்தல் வந்திருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. கார்டு இல்லையா? அவங்களுக்கு கார்டு இல்லைன்றாங்க. அடைக்காத்தல் இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு முட்டை கூட போய் சேருங்க. ஒவ்வொரு முட்டை கூட ஒவ்வொரு அடைக்காத்தல் போய் சேரணும். ஒவ்வொரு தனித்தனியா நில்லுங்க. ஒவ்வொரு முட்டை கூட ஒவ்வொரு அடைக்காத்தல் போய் சேருங்க. நீங்க யாரு? முட்டையா? முட்டை அடைக்காத்தல். ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு அடைக்காத்தல். கார்டு வரலன்றாங்க. ஒவ்வொரு முட்டை கூட ஒவ்வொரு அடைக்காத்தல் நின்னாச்சா? சூப்பர். நீங்க முட்டையா? இவங்க கூட யாராவது நில்லுங்க. அடைக்காத்தல் நில்லுங்க. இது முட்டையா? அப்ப உங்களுக்கு யார் அடைக்காத்தல்? நீங்க முட்டையா? நீங்க அடைக்காத்தல். இவங்களும் 2 பேரும் முட்டையா இருக்காங்க. ஐயோ, வரேன். அடைக்காத்தல் இல்ல. முட்டை அடைக்காத்தல் இல்லாதவங்க கை தூக்கு. பேர் இல்லாதவங்க கை தூக்குங்க. முட்டை அடைக்காத்தல் பேர் இல்லாதவங்க என்கிட்ட வாங்க. நீங்க என்ன ரெண்டும் எங்க போறீங்க? ஏன் உங்களை கூட்டிட்டு போறீங்க? யாரு கூப்பிட்டா? சரி, அப்போ ஓகே தாங்க. சரி போங்க. முட்டை அடைக்காத்தல் பேர் இல்லாதவங்கலாம் இங்க வாங்க. முட்டை இல்லையா உங்களுக்கு? 2 அடைக்காத்தல் சேருங்க. ஒரு முட்டையா நீங்க? இவங்க அடைக்காத்தல் கூட. நீங்க 2 பேரும் சேருங்க போங்க. முட்டை அடைக்காத்தல். ஓகே. முட்டை வேற பேர் இல்லாதவங்கலாம் இங்க வாங்க. முட்டை அடைக்காத்தல். நீங்க யார்? என்ன எல்லாருமே அடைக்காத்தலா? இந்த முட்டை அடைக்காத்தல் போங்க. அதான் இருக்கீங்கல்ல அடைக்காத்தல். நீங்கள் போய் உட்காந்துக்கோங்க. அப்போ யாரோ ஒருத்தர் கூட சேருங்க. அடைக்காத்தல் போங்க. நீங்கள் போய் உட்காந்துக்கோங்க. முட்டை அடைக்காத்தல் பேர் இருக்கீங்களா?
முட்டை அடைக்காத்தல் இருக்கீங்களா? அதுக்கு அடுத்தது என்ன அடைக்காத்தலுக்கு அப்புறம்? குஞ்சு வளர்ப்பு. ஆமா, பறவையோட குஞ்சுகளை வந்து வளர்க்கணும்ல. யார் யாரெல்லாம் பறவையோட குஞ்சுகள் கை தூக்குங்க. ஓகே, நீங்க போய் அவங்க கூட சேருங்க, ஒவ்வொரு டீம் கூடயும். தனித்தனியா நில்லுங்க. அங்க லாஸ்ட்ல நில்லுங்க. அங்க இருந்து வாங்க. ரூம் ஃபுல்லா நில்லுங்க. முட்டை அடைக்காத்தல். இப்போ என்ன குஞ்சு பொரிச்சல். ரூம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி டீமா நில்லுங்க. இங்கேயே அடை கிடக்கணும்னு இல்ல. முட்டை அடைக்காத்தல். ரூம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நின்னாலும் ஓகே தான். இங்கேயே நிக்கணும்ன்றது இல்லல. ரூம் ஃபுல்லா கூட நிக்கலாம் மேம். ஆனா அங்க தள்ளி நில்லுங்க. அந்த லாஸ்ட்ல எல்லாத்துக்கும் தெரியணும்ல. இங்க என்னது? வெயிட் பண்ணுங்க, நீங்க நில்லுங்க. உங்க டீம் அது எங்க ஸ்டார்ட் பண்ணாலும் அங்க முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வரும். பெரிய பறவையில இருந்து வரலாம். யாருக்கு பேர் இல்ல? முட்டை அடைக்காத்தல், குஞ்சு பொரித்தல். இந்த மூணுல ஏதோ ஒண்ணு இல்லாதவங்க வெளியில வாங்க. இந்த மூணுல ஏதோ ஒண்ணு இல்லாதவங்க வெளியில வரலாம். முட்டை அடைக்காத்தல், குஞ்சு பொரித்தல். முட்டை யார்கிட்ட எதுவும் இல்ல. முட்டை இருக்கு, முட்டை இது முட்டை, ரெண்டுமே முட்டை தான். எதுக்கு இவங்களை பிடிச்சிட்டு இருக்கீங்க? முட்டை அடைக்காத்தல், குஞ்சு பொரித்தல். டீம் இல்லாதவங்க இங்க வாங்க. குஞ்சு வளர்ப்பு யார்கிட்ட இல்ல? இந்தாங்க, கூட்டு போங்க. இது என்கிட்ட கொடுக்குறீங்க? கீழே விழுந்துருச்சா? டீம் இல்லாதவங்க போய் உட்கார்ந்துக்கோங்க. டீம் இல்லாதவங்க போய் உட்கார்ந்துக்கோங்க. டீம் இல்லாதவங்க போய் உட்கார்ந்துக்கோங்க. முட்டை அடைக்காத்தல், குஞ்சு பொரித்தல். இங்க நிக்கிறவங்க எல்லாரும் 3 பேர் இருக்கீங்களா? முட்டை அடைக்காத்தல், குஞ்சு பொரித்தல் இருக்கீங்களா? முட்டை அடைக்காத்தல், குஞ்சு பொரித்தல் இருக்கீங்களா? டீம் இல்லாதவங்க போய் உட்கார்ந்துக்கோங்க. டீமா இல்லையா? டீமா இல்லையா? சரி, டீம் இருக்கீங்களா? இருக்கீங்கன்னா இங்க நில்லுங்க, இல்லைன்னா போய் உட்காருங்க. அப்புறம் ஏன் விளையாடிட்டு இருக்கீங்க அங்க இங்க நடந்துட்டு? முட்டை அடைக்காத்தல், குஞ்சு பொரித்தல் இருக்கீங்களா? குஞ்சு பொரித்தலுக்கு அப்புறம் என்ன? உணவளித்தலா? எங்க? குஞ்சு பொரித்தலுக்கு அப்புறம் என்ன? பெரிய பறவை. ஒண்ணு பண்ணுங்க, எல்லாத்தையும் போய் உட்கார சொல்லுங்க. எல்லாருமே போய் உட்காருங்க. 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 எல்லாருமே போய் உட்காரு. எல்லாருமே போய் உட்காரு. அதான் ஒரே ஒரு முட்டை மட்டும் வாங்க. ஒரே ஒரு முட்டை, ஒரே ஒரு முட்டை, ஒரே ஒரு முட்டை, ஒரே ஒரு முட்டை. வரும்போது யாருமே வரல. ஒரே ஒரு முட்டை. முட்டைக்கு அப்புறம் என்ன? ஒரே ஒரு குஞ்சு பொரித்தல். ஒரே ஒரு குஞ்சு பொரித்தல். அடுத்தது என்ன? குஞ்சு வளர்ப்பு. ஒரே ஒரு குஞ்சு வளர்ப்பு. ஒரே ஒரு அடைக்காத்தல். வந்துட்டீங்களா?
எங்க வரீங்க எல்லாரும்? ஒரே ஒரு அடைக்காத்தல் கூப்பிட்டாச்சு, வந்தாச்சு. ஒரே ஒரு பெரிய பறவை. ஓகே, என்ன இத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாரும் போங்க. அதனால தான் நான் கேமை கேன்சல் பண்ணிச்சு. நீங்களாம் இப்படி பண்ணனா ஒரே என்கிட்ட வந்து ஒரே ஒரு முட்டை, ஒரே ஒரு குஞ்சு பொரித்தல். என்னது நீங்க? போய் உட்காருங்க. இல்லை போய் உட்காருங்க. வாங்க பெரிய பறவை. உட்கார சொல்லி தான் நம்ம ஒவ்வொருத்தரை கூப்பிட்டா. ஆனால் அதுக்கப்புறமே எல்லாம் பெரிய பறவை. பெரிய பறவை அதான் மேம், ஒரே ஒரு டீம் தான். அதை புரிய வைக்கணும்ல, அதுக்காக. நீங்க போய் உட்காருங்க. என்னடா அது? பெரிய பறவை 2 பேரா? என்னது? கூடமைத்தல். பெரிய பறவைங்க ஃபர்ஸ்ட் வாங்க. நீங்க என்ன புதுசா வரீங்க? போங்க. பெரிய பறவை, கூடமைத்தல். முட்டை எங்க? முட்டை இங்க வாங்க. குஞ்சு வளர்ப்பு. இது என்னது? அடைக்காத்தலுக்கு அப்புறம் முட்டைக்கு அப்புறம் அடைக்காத்தல் வாங்க. குஞ்சு வளர்ப்பு. ஓகே, அதுக்கு நடுவில் பேசலாமா? ஓகே, இங்க பாருங்க, கவனிக்கிறீங்களா இல்லையா? பேசலாமா? எல்லாத்துக்கும் பசிக்குதா? இந்த கேம் எதுக்காக கொண்டு வந்தேன்னா, நீங்களே வந்து கண்டுபிடிச்சு நிக்கிறதுக்காக, ஒழுங்கா நிக்காத டீமை அவுட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் நீங்கள் யாருமே ஒழுங்காக வந்து கோஆப்ரேட் பண்ணாததுனால ஒரே சொதப்பலாகி போச்சு. அதனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும் இப்படி நிற்க வச்சிருக்கு. ஓகேவா? இவங்க வந்து பெரிய பறவை. ஓகேவா? பெரிய பறவைக்கு அப்புறம் பெரிய பறவை வந்து கூடு வைக்குது. கூடு வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? பெரிய பறவை கூடு வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? ஆமா, முட்டை போடும். முட்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? அடை காக்கும். அடை காத்ததுக்கு அப்புறம் தானே குஞ்சு பொரிக்கும். அடை காத்ததுக்கு அப்புறம் குஞ்சு பொரிக்கும். யாருக்காவது கார்டுல நெகட்டிவா வந்திருக்கா? கார்டு துண்டா என்ன வந்திருக்கு உங்களுக்கு? ஆமா, நிறைய வந்து அந்த பறவைங்களோட வாழ்க்கை சுழற்சி இருக்குல்ல. முட்டை, பெரிய பறவை முட்டை வைக்குது, குஞ்சு பொரிக்கிறதெல்லாம் இருக்குல்ல. அது கூட இவங்க மரம் வெட்டுறது, காடு துண்டாதல்ல அந்த டீம் கூட சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும்? அந்த டீம் அவுட்டு. ஓகேவா? ஏன்னா அந்த பறவையோட வாழ்விடம், அந்த பறவையோட குஞ்சு எல்லாமே இறந்து போயிடும்ல. அதனால இப்படி பிரிச்சுது. ஓகேவா? வச்சுக்கோங்க நீங்களே. சரி, நீங்க போய் உட்காந்துக்கோங்க. உட்கார்றீங்களா? பேசலாமா? நான் பேசலாமா அப்படின்ற கேள்விதான் நிறைய கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வச்சுக்கோங்க நீங்களே. யாருக்குமே பசிக்கவே இல்லையா? அப்புறம் ஜாலியா விளையாடிட்டே இருக்கீங்க. சரி, இதோட கேம் முடிஞ்சது. ஓகேவா? முடிச்சுக்கலாமா? கேமை முடிச்சுக்கலாமா? சரி, ஓகே, கேமை முடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப